ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லட்டுமா? கதை கேட்டுட்டு கதை பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அந்த காலத்துல விஜயாபுரின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுக்கு நடுவில் அடர்ந்த ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய முனிவர் தன்னோட சீடர்களோட ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். டெய்லி அந்த சீடர்களுக்கு அவர் பாடம் நடத்துவாரு. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சீடர் எந்திரிச்சு, குருவே, ஒரு நாட்டோட தலைவன் திறமையற்றவனா இருந்தா அந்த நாடு அழிஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். முனிவர் சிரிச்சார். இல்லை மகனே, அதை விட ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு, அதை நாளைக்கு உங்களுக்கு காட்டேன் அப்படின்னாரு. மறுநாள் அதிகாலையிலேயே சீடர்களை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போனாரு. நாங்க ஆத்தங்கரையோரம் ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் முனிவர் சிஷ்யர்கள்ட்ட சொன்னாரு, இந்த மரத்தோட ஒரு கிளையை மட்டும்தான் வெட்டணும், மரம் அழகாயிடணும் அப்படின்னு சொன்னார். ஒரு சிஷ்யன் கோடாரி எடுத்தான். அப்ப இன்னொரு சிஷ்யன் கேட்டான், குருவே, எந்த கிளையை வெட்டணும் அப்படின்னு கேட்டான். முனிவர் அமைதியா சொன்னாரு, நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே ஒரு சிஷ்யன் சொன்னா, இந்த பெரிய கிளையை வெட்டலாம் அப்படின்னா. அதுக்கு இன்னொரு சிஷ்யன் சொன்னா, அப்படி இல்லை, இந்த கிளையை வெட்டினா தான் மரம் அழகா இருக்கும் அப்படின்னா. அதுக்கு மூணாவது சிஷ்யன் சொன்னா, இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, வேறு பக்கத்துல வெட்டினோம்னா மரம் வளர்றப்ப அழகாயிரும் அப்படின்னு சொன்னான். ஒரு வழியா மூணு சிஷ்யர்களும் யோசனை பண்ணி வேறு பக்கத்துல இருந்தே வெட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சிஷ்யர்கள் யாருக்கும் மரத்தை பத்திய பெரிய அறிவு இல்லை. கடைசியில என்ன பண்ணாங்க, வேறு பக்கத்துல கோடாரியை வைக்கிறப்போ தூரத்துல இருந்து இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த முனிவர் வேகமா ஓடியாந்து, நிறுத்துங்கப்பா அப்படின்னாரு. உடனே முனிவரை அதிர்ச்சியோட பார்த்தாங்க. அப்ப முனிவர் சொன்னாரு, இந்த மரத்துக்கு ஒரு கிளையை வெட்டக்கூட தெரியாதவங்க ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரத்தை பெற்றா இந்த மரம் அழிவதற்கு எதிரி தேவையில்லை, நீங்களே போதும் அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யர்கள்லாம் அதிர்ச்சியா நின்னாங்க. தொடர்ந்து முனிவர் பேச ஆரம்பிச்சாரு. அறியாமையில ஒருத்தன் தப்பு பண்ணா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த தப்ப சரின்னு சொல்ற கூட்டத்தை பின்னாடி வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். சிஷியர்கள் பதில் சொல்ல முடியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப முனிவர் மெதுவா சொன்னார், ஒரு சாமானிய மனிதன் தப்பு பண்றப்ப அது ஒரு குடும்பத்தை தான் பாதிக்கும். அதே ஒரு நாட்டின் தலைவனோ அரசனோ தப்பு பண்ணா இந்த விளைவு ஒரு தலைமுறையே பாதிக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையோட நீதி என்னன்னா, திறமையற்ற தலைவன் ஒரு நாட்டை பாதிக்கலாம், ஆனா அவனை சுற்றி திறமையற்றவர்களும் உண்மையை சொல்ல பயப்படுறவங்களும் இருந்தா ஒரு நாடே அழிஞ்சு போயிடும்னு சொன்னார். அன்னைக்கு தான் சிஷியர்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சிச்சு. நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் போதாது, அவனை சுற்றி உண்மையை சொல்லக்கூடிய அறிவாளிகளையும் தேர்ந்தெடுக்கணும். தலைவன் திறமையற்றவனாக இருந்தால் நாடு பாதிக்கப்படும், ஆனால் திறமையற்ற தலைவனை சுற்றி திறமையற்றவர்கள் இருந்தால் ஒரு நாடே அழிந்துவிடும். இதுதான் இந்த கதையோட நீதி. உங்களுக்கு இந்த கதையில வர நாடு மாதிரி ஏதாவது நாடு பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்படி ஒரு நாடு இருக்கா அப்படின்ட்டு.